இந்த தாயின் உள்ளங்கையை தொட்டுவிடு. எக்காரணம் கொண்டும் நீ என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே. என் பிள்ளையே, உன்னை நிராகரித்த பல விஷயங்கள் இப்பொழுது உன் மனதில் இங்கு சுற்றி கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று தெரியாமலே நீ நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் இங்கு திக்கற்று திசையற்று இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அத்தனைக்கும் நடுவினிலே இந்த தாய் வராகி மட்டும் அமைதி காக்கின்றாள். அவள் மட்டும் புன்னகைத்து கொண்டிருக்கின்றாள். நான் மட்டும் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றேன்? என்னை விட்டு பிரிந்தவர் இப்பொழுது எப்படி இருக்கின்றார், ஏது இருக்கின்றார் என்று தெரியாமல் தானே தவியாக தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நான் புன்னகைப்பது நான் உனக்காகத்தான். ஏனென்றால் நீ வருகின்ற எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அச்சப்படுகிறாய். உன் எதிர்காலத்தை நல்விதமாக மாற்றுவதற்குத்தான் இப்பொழுது இந்த சின்ன விஷயத்தை உனக்கு சோதனையாக தந்தேன். இந்த சோதனைகளையும் நீ கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது இறுதி நிலை படிகளில் ஏற வேண்டியது தானே மிச்சம். ஆனால் அது தெரியாமல் என் பிள்ளைகள் ஏன் எப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டுதான் நான் சிறிது புன்னகைத்து கொண்டிருக்கின்றேன். நீயோ நினைக்க வேண்டாம், தாய் நாம் படும் நிலையை நினைத்து தான் புன்னகைக்கிறாளோ என்று. அதுவல்ல என் தங்கமே, உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் இந்த தாய் வழிகாட்டியாக இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக என் தங்கமே நீ எழுது உருண்டோடி கொண்டிருக்கின்றாய்? எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் என்னை தேடி வந்து இருக்கும் என் பிள்ளையை எக்காரணம் கொண்டும் நான் தள்ளிவிடப் போவதே கிடையாது. சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன். உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன் முன்னால் சென்று உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு என் பிள்ளைகள் வெற்றியின் கிரீடத்திற்கு அலங்கரிக்கத்தான் போகிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. என் கையில் ஏந்திருக்கும் இந்த ஆயுதமானது உன்னை சுற்றி இருக்கின்ற மாய வலைகளை உடைத்தெறிவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். யார் எப்படி சொன்னாலும் சரி, உனக்கான காரியத்தை செயல்படுத்துவதற்கு இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். கவலைகளை எல்லாம் நீ மறந்து விட்டாய். இனி உனக்கு புத்தம் புதிய வாழ்க்கைக்கான நேரத்தில் அடியெடுத்து வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. இனி சற்றும் யோசிக்கப் போவதில்லை. என் பிள்ளையே, உனக்கான நல்லதை சொல்லவும் செய்யவும் இங்கு நான் வந்திருக்கும் போது எதற்காக உன் மனம் வருத்தம் அடையவே வேண்டும்? என் பிள்ளையே, உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாயே. இந்த நிலையையும் தாண்டி நீ ஏற்றத்தை பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. உன் கவலைகளை எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கவலைகளெல்லாம் யாரிடம் சொல்வது, யாரிடம் விடுவது என்று தெரியாமல் நீ தவிக்கின்றாய். இதோ இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது என்னிடம் மட்டுமே உன் புலம்பல்களை கொட்டி தீர்த்து விடு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். எந்த ஒரு காரியமானாலும் சரி, உனக்கு நல்லதை செய்ய இந்த தாய் வராகி இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். தினம் தினம் அனுதினமாக இங்கு பிரச்சனைகள் மட்டுமே இங்கு புதிதாக வந்து கொண்டு இருக்கின்றது. மற்றது ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று யோசிக்கின்றாய். யார் சொன்னது? என் பிள்ளையே, உன் விதியையும் உன் கருமாவும் இங்கு கரைந்து கொண்டு இருக்கின்றது. உன் கண்முன்னை காணப்போகும் நேரமும் காலமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. யாருமில்லை என்ற நிலையை தாண்டி உனக்காக இந்த தாய் இருக்கின்றேன். உன்னை விட்டு நெடுந்தூரமாக சில பேர் இருந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்திற்கு இந்த தாயானவள் நான் வந்து கொண்டு இருக்கும்போது இதுதான் இறுதி முடிவை தருவாள் என்பதில் உறுதியாக இரு. நீ வெறும் செயல்படுத்தும் கருவியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்ற. உன்னை செயல்படுத்துவது இந்த தாய் வராகியாக இருந்து கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்பதற்கு ஏன் தங்கமே இவ்வளவு அழுக எழுது கொண்டு இருக்கின்றாய்?
யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உனக்கு நல்லதை சொல்லத்தானே இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் சற்று யோசிக்கவே வேண்டாம். மனதிற்குள் 1000 கவலைகளோடு வைத்துக்கொண்டு அடுத்தது இன்று என் பிள்ளைகள் நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காகத்தான் இங்கு நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதோ உனக்கான நல்லதை சொல்லவும் செய்யவும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான மாற்றத்தை தருவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கின்றேன். இதுதான் உன் வாழ்க்கைக்கான முதல் படி என்றே எடுத்துக்கொள். இதுதான் உனக்கான வெற்றியின் தருணமாக எடுத்துக்கொள். நீ நினைக்கின்ற மாதிரி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் சந்தோஷத்தையும் நம்ப முடியாத பேரதிசயத்தையும் தருவதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி எதை நினைத்தும் நீ வருந்தாதே என் தங்கமே. இதோ உன் விதியோடு போராடி கொண்டு இருக்கின்றாய். அந்த விதியை மாற்றியமைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு. தினம் தினம் அழுது கொண்டு இருப்பதனால், புலம்பிக் கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. எந்த ஒன்றிற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றிற்காக உன்னையே மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணம் வந்து விட்டது. எதை எப்படி செய்தால் இனி உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்பதில் நான் உனக்கு வழிகாட்டத்தானே வந்து இருக்கின்றேன். கலங்கவும் வேண்டாம். இனி உன் மனம் வருத்தத்திற்கு நீ ஆளாகவும் வேண்டாம். யாரோ என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ நினைத்து பார்க்கின்ற விஷயத்தை நான் இங்கு கண்ணும் கருத்துமாக தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். மாற்றத்தை வேண்டி காத்திருக்கின்றாய். அந்த மாற்றமானது உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். இது நாள் வரையிலும் உனக்கு கஷ்டங்களை தந்த பேர் பல பேர். அவர்களே உன் கண் முன்னே நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் மட்டும் என் வாழ்க்கையை இப்படி தலைகீழாக இருந்து கொண்டு இருக்கின்றேனே. என் நிலை எப்படி மாறும், எப்பொழுது மாறும் என்று நீ சிந்திக்கின்ற வேளையிலே உனக்கான விஷயத்தில் நான் தினம் தினம் ஏதோ ஒன்றை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இழந்து விட்டேன் என்று இழந்ததை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காதே. இனி இழந்து போவதையும் தாண்டி நீ ஜெயிக்கப் போகும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது அல்லவா? சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், உனக்கு வெற்றியை தருவது நானாகத்தானே இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் மாற்றம் உனதாகத்தானே வரப்போகிறது. ஏதோ ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு கடந்து வரும்போது அந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு என் கையிலிருந்து பெறப்போகும் பொக்கிஷமானது மிக பெரியதாகத்தான் இருக்க போகிறது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, வெற்றியை உன்வசப்படுத்தி நீ கேட்ட வரத்தோடும் நீ கேட்ட வெகுமதியோடும் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இத்தோடு உன் கஷ்ட காலங்கள் முடிந்துவிட்டது. உன் கவலைகளும் முடிந்துவிட்டது. நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு அதிசயத்தை நடத்தியே தீர்வேன். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வேண்டியதை நான் தருவதற்கு இருந்து கொண்டு இருக்கும்போது, நல்லதை நான் தருவதற்கு இருந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.